ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி குட் விச் ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். டுஹி, நீ வீடு மாறிட்டேன்னா உன்னை என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? என்கிட்ட கொடுக்க வேண்டியது கூட உனக்கு நான் இன்னும் 4 நாள் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். சன்ஹி பயந்து போய் யாராவது இருக்கீங்களா, திருட்டு பைய காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. டுஹி பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பாங்க. வீட்டுக்குள்ள போனதும் பதட்டமா நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் உன்னோட பேரு சொல்லிதான் கூப்பிட்டான். அவன் ஏதோ 4 நாள்னு சொன்னான். உன்னை ஏதாவது பிளாக்மெயில் பண்றானா? உங்ககிட்ட இருந்து அவனுக்கு என்ன தேவைப்படுது? அவன் கெட்டவன் தானே, அதை பத்தி சொல்லுன்னு கேட்பாங்க. விடு, அவனோட முகத்தை நீ பாத்தியான்னு கேட்பாங்க. அவன் கேப் போட்டிருந்தான், அவனோட முகத்தை நான் பாக்கலன்னு சன்ஹி சொல்லுவா. பக்கத்துல இருக்கிற யாராவது பார்த்தாங்களான்னு டுஹி கேப்பா. இல்ல, வேற யாரும் பார்க்கல. என்ன ஆச்சுன்றத சொல்லு. நீ சொன்னாதானே என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். முதல்ல நம்ம போலீஸ் கிட்ட இதை ரிப்போர்ட் பண்ணலான்ட்டு சொல்லுவாங்க. என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்ல இவனும் ஒருத்தன சொல்லுவான். எதுக்காக அவன் உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்னு சன்ஹி கேப்பா. இது உனக்கு தேவையில்லாது. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இதே மாதிரி விஷயத்த எப்பயாவது ஷேர் பண்ணிருக்கேனா? நான் இப்ப டயட்ல இருக்கேன், அதனால எனக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லை. இதுக்கப்புறமேட்டுக்கு வராதான்னு சொல்லுவாங்க. டுஹி, நீ ஓகேவா இருக்கியான்னு சன்ஹி பாசமா கேட்பாங்க. விடு, நான் உங்ககிட்ட பேசி முடிச்சிட்டேன், இப்ப நீ கிளம்பலான்னு டுஹி கோவமா சொல்லுவாங்க. வீட்டுல ஷேர் பண்ணி தங்கிக்கிறதுக்கான கான்ட்ராக்ட பார்த்துட்டு இப்பதானே இந்த வீட்டுக்கு நீ தங்க வந்த, அதுக்குள்ளேயே வேற வீடு மாற போறியா? அவனை நீ வேணும்ட்டே அவாய்ட் பண்றியான்னு கேட்பாங்க. சன்ஹி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நான் உன்னை போக சொன்னேன்னு சொல்லிட்டு டுஹி போயிடுவாங்க. ஹீரோட அம்மாவும் அப்பாவும் அவரோட வீட்டுக்கு வெளில கார்ல இருப்பாங்க. ஹனி, போதும் நிறுத்து, நம்ம வீட்டுக்கு போகலாம், எனக்கு பசிக்குது. அதோட யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள போறீங்கன்னு நினைச்சிட போறாங்க. அவன் நம்மளோட பையன் தான், அதுக்காக நம்ம அவனை திருட்டுத்தனமா இதே மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. இப்பெல்லாம் நம்ம பண்றதுக்கு காரணம் நம்மள்ட்ட வேற சாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுல கேமரா செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதை லைவா காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ மந்திரம் சொல்ற மாதிரி, நான் பொண்ணுங்களை பத்தி யோசிக்கவே கூடாது, பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்றதுக்கான ஹார்மோன் என் உடம்புல கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போசா மாத்தி மாத்தி பண்ணி இது மாதிரிலாம் பண்றதால பொண்ணுங்களை நம்மள விட்டு தூரமாவே வச்சுக்க முடியும்னு சொல்லுவாரு. கடைசியா பத்தியான்றத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தாலையும் நம்மளோட மைண்டை நம்ம அஃபெக்ட் பண்ணாம வச்சுக்கிறது தான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட பையன் இதையா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பாரு. ஆமாங்க, தினமும் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் ஷாக் ஆயிட்டீங்க தானே? இது மாதிரிலாம் பண்றதால பசங்களுக்கு இருக்கிற எனர்ஜி அவனை விட்டு போயிடும். அதோட பொண்ணுங்க அவனை விட்டு தூரமா வச்சுக்கிறதுக்கும் உதவும்னு அம்மா சொல்லுவாங்க. கடவுளே, இவன் நார்மலா வாழ வேண்டியது தானே, எதுக்காக இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அப்பா சொல்லுவாங்க. ஆமாங்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க ஜெர்மனில உள்ள பிரான்ச்சுக்கு ஹெட் ஆனதை நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இவனை இப்படியே விட்டுட்டு உங்க கூட என்னால வர முடியும்னு தோணல. நாம 2 பேரும் போனதுக்கு அப்புறம் ஊஜின் கடைசி வரைக்கும் அவனோட வாழ்க்கை மொத்தமும் சிங்கிளாவே இருந்துருவானோன்னு எனக்கு தோணுது. வயசான சிங்கிளா கடைசி வரைக்கும் இவன் இருந்துருவான்னு தோணுது. நம்ம பையன் தப்பான வழியில போய்கிட்டு இருக்கான். எந்த பிரச்சனை வந்தாலும் நாம இதை சும்மா விடக்கூடாது. அவனோட அம்மாவா இதை பண்றதுக்கான முழு உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ லாஸ்ட் டைம் என்கிட்ட சொன்னியே அதை தான் பண்ண போறேன்னு சொல்லிடாதன்னு அப்பா சொல்லுவாங்க. முஜின் கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணுவாங்க. அப்பாவோட இறந்த நாளுக்காக படைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. டுஹேக்கு சன்ஹி கால் பண்ணிக்கிட்டே இருப்பா, ஆனா எடுக்கவே மாட்டாங்க. என்கிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு டுஹி ஏன் காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க வேணும்ட்டே காலை அட்டன் பண்ணாம இருக்கலாம்னு பாப்பா சொல்லுவா. அவளை அப்படியே விடு, உன்னோட அப்பாவுக்கு படைக்கிறதுக்காக 5 வருஷமா அவ வந்ததே கிடையாது. எதுக்காக நீ அவள்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டு இருக்க? அவ உனக்கு பண்ணதை நீ மறந்துட்டியான்னு கேட்பாங்க. பாப்பா ஆறுதலாம் அம்மா மேல கை வைப்பா. சன்ஹிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பிளாஷ்பேக்கா இப்பதான் யோசிச்சு பாப்பா. சன்ஹி மேரேஜ்க்கு முன்னாடி போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் தங்கச்சி வராத பார்த்துட்டு, என்னோட தங்கச்சி இன்னும் வரலையா, அவ வந்ததுமே என்கிட்ட சொல்லுங்க, ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அவளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அவளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், என்ன மாதிரியே தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. டூஹி வந்ததும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், எக்ஸைட் ஆயிட்டு இருப்பாங்க. நீங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கீங்க, உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன்னு சன்ஹியோட ஹஸ்பண்ட் சொல்லுவான். அவனை கண்டுக்காம சன்ஹி கிட்ட வந்து, என்னோட வாழ்க்கையை நீ அழிக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்பாங்க. என்ன நீ சொல்ற, நான் என்ன பண்ணேன்னு சன்ஹி கேட்பாங்க. சுனில் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் அட்டெண்டா சேர்றதுக்காக நீ அப்ளை பண்ணியிருந்திருக்க போல, இப்போ நீ செலக்ட் ஆயிட்ட. இதே மாதிரி ஃபிளைட் அட்டெண்டா நீ வேலைக்கு வந்து என்னோட வாழ்க்கையை நாசமாக்கலான்ட்டு பாக்குறியான்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் லெட்டரை கிழிச்சு போட்டுருவாங்க. சன்ஹி அவளோட கனவை கொஞ்சம் லேட்டா நிஜமாக்கியிருக்கா, அதை நினைச்சு நீங்க சந்தோஷம் தானே படணும், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஹஸ்பண்ட் கேட்பான். நான் இப்பதான் என்னோட கம்பெனில மாடலா செலக்ட் ஆகியிருக்கேன். எங்க கம்பெனிக்கு எதிரியா இருக்கிற கம்பெனில என்னோட ட்வின் சிஸ்டர் ஃபிளைட் அட்டெண்டா வேலை பார்க்கறான்றது தெரிய வந்துச்சுன்னா என்ன மாடலா வச்சிருப்பாங்களான்னு டூஹி கேட்பா. நான் உன்னோட வாழ்க்கையை நாசமாக்கணும்லாம் நினைக்கல, உனக்கு தான் தெரியும்ல, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே ஃப்ளைட் அட்டெண்டா ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லுவாங்க. நீ வேற எதையாவது பண்ணு, உனக்கு எது சூட் ஆகுமோ அதை பண்ணுன்னு டுகி சொல்லவும், என்ன இது முட்டாள்தனமா இருக்கு, நீங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கீங்க, ஆனா நீ வேலை பார்க்கலாம், என்னோட ஒய்ஃப் மட்டும் வேலை பார்க்க கூடாதான்னு கேட்பான். நாங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் என்னைக்குமே அவ ஏன் அளவுக்கு திறமையானவளா ஆகவே முடியாது. உனக்கு இது தெரியும் தானே, நீ என்னோட பக்கத்துல இருந்தீன்னா உன்ன மாதிரியே தான் நானும்னு எல்லாருமே நினைச்சிருவாங்க. நான் வீடு மாறினதுக்கு காரணமே உன்னை பத்தி
யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஏர்போர்ட் பக்கம் கூட வந்துடாத, உனக்கு புரிஞ்சிச்சான்னு டூஹி கேட்பாங்க. நீ ஓவரா பேசுற, அதோட என்னோட கல்யாணத்தன்னைக்கு இதே மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் நான் இதை பொறுத்து போறது, உன்னையும் அம்மாவையும் பார்த்து எனக்கு வெறுப்பாயிடுச்சு, உங்க கூட எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு டூஹி கோவமா போயிடுவாங்க. நீ ஓகேவா இருக்கியா, அழாதன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அம்மாவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீயும் அவ்வளோ மாதிரி வாழ்றது தான் நல்லது சன்ஹி, உன்னோட அப்பாவை மாதிரியே நீயும் ரொம்ப நல்ல மனசோட நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. மற்றவங்கள நினைச்சே அதிகமாக கேர் பண்ணதால உன்னோட அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ. டூஹி செல்ஃபிஷாக வாழ்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் நான் எப்போவுமே அவளை நினச்சி கவலைப்பட்டதே கிடையாது. நீயும் அவளை மாதிரி வாழ்கிறது தான் நல்லது, அப்போ தான் உன்னால் நல்லபடியாக வாழ முடியும்னு அம்மா சொல்லுவாங்க. சேர்மன் மீட்டிங்கில் அவரோட பொண்ணுக்கு நடந்ததை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாரு. கம்பெனி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குது, உங்கள் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லையா, நீ என்ன நினைக்கிற ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டால் யாருமே எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. கேப்டன் சாங்க்கு கால் பண்ணி அவரையும் ஊஜினியும் வர சொல்லு, அதோட டைரக்டர் கேவியும் வர சொல்லுன்னு சொல்லுவார். கே அவரோட பொண்ணோட ஹஸ்பண்ட் தான். அவரு ஒய்ஃப் கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாரு. அந்த குப்பை ரிப்போர்ட்டர் என் மேலே கேஸ் கொடுக்க போகிறானான்னு டேரி கேட்பாங்க. அந்த ரிப்போர்ட்டருக்கு உன்னால தான் மூக்கு உடைஞ்சிட்டு, அதனால 4 வாரம் அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது இருக்குன்னு ஹஸ்பண்ட் சொல்லுவார். அவங்கெல்லாம் பிச்சைக்காரங்க, என்கிட்ட பணம் கிடைக்குதான்றதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்னன்னு கேட்பாங்க. இதனால நிறைய பேர் அப்செட் ஆகிருக்காங்க. பணக்காரங்க அவங்களோட பவரை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. டாங்ஹே ஏர்லைன்ஸில் நிறைய பேர் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. கம்பெனியோட பிராண்ட் வேல்யூவும் ஸ்டாக்கும் டவுன் ஆயிடுச்சு, உன்னால் அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் ஆக முடியாது. இப்போ பர்சனல் விஷயத்தை பற்றி பேசலாம். என் கூட இருந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தானே என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டேன். உனக்கு டிவோர்ஸ் கொடுக்காம சண்டை போட்டதுக்கு காரணம் எனக்கு நான் தோத்ததா தோணலை, அதனால தான். ஆனால் இப்போ உன்னோட விருப்பப்படியே நான் பண்ணுறேன். நீ சொதப்பி வைக்கிறத சரி பண்ணியே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. உனக்கு இந்த அளவுக்கு டிவோர்ஸ் வேணும்னு தோணுச்சுன்னா நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போயிடுவான். டேரிக்கு கே போனதுக்கப்புறம் செம்மையாக கோவமாகிட்டு இருக்கும். சன்ஹிக்கு காலையிலேயே யாரோ கால் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு கேட்டு பதட்டமாக ஓடிட்டு இருப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட சீஃப் ஓடி போயிட்டாங்களா, அவங்க அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுவா. நம்ம எல்லாரோட மாத சம்பளத்தையும் எடுத்துக்கிட்டு அவள் ஓடிட்டா, அதோட என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மெசேஜ் கூட அனுப்பியிருக்கான்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே அவள் முன்னிலேருந்தே பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவள் வெளிநாட்டில் இருக்கான்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நீ சேர்த்து வச்சிருந்த பணத்தை அவகிட்ட கொடுத்து வச்சிருந்தேன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சன்ஹி கிட்ட கேட்பாங்க. அவங்க என்கிட்ட இப்படி பண்ணியிருக்கே கூடாது, நான் 3 வருஷமாக ஃபுட் ட்ரக் வாங்கலான்னு சேர்த்து வச்சிருந்த மொத்த பணத்தையும் அவங்கள்ட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன்னு சன்ஹி சொல்லுவா. எதுக்காக நீ அவகிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருந்த, அவகிட்ட இருந்து நீ வாங்கியிருந்திருக்கலாம்ல. உன்னை ஏமாத்துறது ரொம்ப ஈஸின்னு நினைச்சிருப்பா, அதனால தான் இப்படி பண்ணியிருந்திருப்பா. எப்படியாவது நாம அவளை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சன்ஹிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அழுதுகிட்டு இருப்பாங்க. சீஃப் கிட்ட இருந்து அப்பதான் கால் வரும். எங்க பாரு, கேப்டன் சாங் நேரில் பார்க்கறதுக்கு இன்னுமே ஹேண்ட்ஸமா இருக்காரு, எதுக்காக அவரு அவங்க அப்பா கூட வந்துகிட்டு இருக்காருன்னு ஒருத்தர் கேட்பாங்க. டேரி பண்ணதால கம்பெனி இப்போ பிரச்சனையில இருக்கு, இவங்கள்ட்ட உதவி கேட்டு சேர்மன் வர சொல்லியிருந்திருப்பாருன்னு இன்னொரு பொண்ணு சொல்லுவாங்க. என்ன, ஏற்கனவே அவ ஃப்ளைட்ல எக்கச்சக்க பிரச்சனை பண்ணி வச்சுட்டா, இது பத்தாதுன்னு ஏர்போர்ட்ல ஒரு ரிப்போர்ட்டரை வேற அடிச்சிருக்காளா. காங்மின், நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஒய்ஃபை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் உன்னோட வேலை, அதை கூட உன்னால பண்ண முடியாதான்னு கேட்பாரு. மனுஷருங்கன்னு சொல்லுவான். என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. ஆமா, நம்மளோட ஸ்டாக்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்பாரு. 13.38% அளவுக்கு குறைஞ்சிட்டு, இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு குறைஞ்சதே கிடையாது. ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்மளோட ஸ்டாக்கை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க, இது நல்லது இல்லைன்னு சொல்லுவான். கம்மி காசுல ஏர்லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்ல, அதுல எதுவும் தப்பாயிடாதுல்ல, அது ஏதாவது ஆணுச்சுன்னு வச்சுக்கோயேன், உங்க யாரையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்காக பர்மிஷன் கொடுக்க வேண்டியவங்க இன்னொரு முறை நம்மளோட பிளானை பத்தி யோசிக்கணும்ட்டு சொல்றாங்கன்னு சொல்லவும், என்னன்னு கேட்டுட்டு எல்லாருக்கும் முன்னாடி கையில கிடைக்கிற பொருளை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். அதே சமயத்துல காங்க்கு ரொம்பவே அதிகமா கோவமாகிட்டு இருக்கும். கேப்டன் சாங், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சேர்மன் கேட்பாரு. இது மாதிரிலாம் நடந்ததை நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சேர்மன் ஒன்று சொல்லுவார். என்கிட்ட ஃபார்மலாக பேசுகிறத முதல்ல நிறுத்து, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இப்போதைக்கு நம்மள்ட்ட டைம் இல்லைன்னு சொல்லுவார். ஓஜின் கிட்ட நல்ல ஐடியா இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு அப்பா சொல்லுவாங்க. அப்படியா, என்ன ஐடியா சொல்லுப்பான்னு சேர்மன் கேட்பாரு. சன்ஷின் கிட்ட நம்ம அட்மைர் ஆகுற அளவுக்கு 12 கப்பல் இருக்கிற மாதிரி நம்மள்ட்டையுமே ப்ரீஷியஸான ஒருத்தர் இருக்காங்க, இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளில கொண்டு வர அவங்களால தான் முடியும்னு சொல்லுவார். அது யாருன்னு சொல்லுப்பான்னு சேர்மன் ஆர்வமாக கேட்பாரு. ஓட்டையாங்கன்னு சொல்லவும், என்னோட பையனா, அவங்கிட்ட மூளையே கிடையாது, டேரி மாதிரியே அவனும் லூசுன்னு சொல்லுவாரு. பைத்தியக்காரனாவும் மூளையே இல்லாமலும் இருக்கிறதால அவனை வச்சு நம்ம நல்லபடியா யூஸ் பண்ணலான்னு சொல்லி காதுல இதையோ சொல்லுவாரு. உண்மையாவான்னு கேட்டுட்டு, எங்க டேயாங்க இருக்கான், அவன் எங்க இருக்கான்றத முதல்ல கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாரு. பையனை பார்த்தா துபாயில பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்பான். வேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்பான்.
சொல்லுவான். அந்த பொண்ணு சீக்ரெட்னு சொல்லவும், ஓ சீக்ரெட்டா, எனக்கு புரியுது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவான். அவங்க பையன் துபாயில இருக்கான்னு சொல்லவும், என்னது துபாயிலையான்னு சட்டையை பிடிச்சு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால கொரியாவுக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லையா, அவனுக்கு போர் அடிக்குமான்னு சொல்றான்னு சொல்லவும், சொல்லுவாங்களே நமக்கு தேவைப்படும் போது எதுவும் கிடைக்காதுன்னு, அந்த லூசு பையன் அவ்வளோ தூரம் போயிருக்கானா, சரி ஓகே அவனை போயிட்டு பிடிக்கலாம், ஃப்ளைட்டை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. சாங்க்கு இது நல்லா ஹாப்பியா இருக்கும், காங்க்கு செம்மையா கடுப்பாயிட்டு இருக்கும், இவன் மட்டும் நல்ல பேர் வாங்குறானேன்னு. சன்ஹி பதட்டத்தோட பணத்தை ஏமாத்தினாங்க இல்லையா, அவங்கள பார்க்கறதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. சன்ஹி, இவன் என்னோட பையன், சாக போறவனுக்காக எதுக்காக நீ பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கன்னு நீ கேட்பன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால இவனை சாக விட முடியாது, சர்ஜரி பண்ணாலும் இவன் பழைக்க மாட்டான்றது தெரிஞ்சும் அவனோட அம்மாவா இருக்கிறதால நான் அந்த சர்ஜரியை பண்ணி தானே ஆகணும், எவ்வளோ காசு செலவானாலும் நான் பண்ணி தானே ஆகணும். சன்ஹி என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பையனை பார்க்கும்போது சன்ஹிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இன்னும் 10 வருஷத்துல என்னோட பணத்தை திரும்ப கொடுங்க. சோரோங் இன்னொரு ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அவளை பார்த்துக்கிறதுலயே நான் பிஸி ஆயிடுவேன். ஃபுட் ஷோக்கை நடத்துற அளவுக்கு எனக்கு டைம் இருக்காது, என்னோட பணத்தை நீங்க அப்புறமா கொடுங்க, ஆனா வட்டியோட கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. லோஹியை ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு, உனக்கு இப்ப டைம் இருக்கா, நம்ம 2 பேரும் காஃபி குடிக்கலாமான்னு கேட்பாரு. வேணான்னு சொல்லுவாங்க. நீ ரொம்பவே ஹார்ஷா சொல்லிட்டு இருக்கன்னு உனக்கு தோணலையா, 3 மாசமா ஏர்போர்ட்லேருந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த அளவு எஃபர்ட் எடுத்திருக்கேன், அதுக்கு பதிலாக நீ எதுவும் பண்ண வேணாமான்னு கேட்பாரு. ஃப்ளைட்ல இருக்கும்போது நீ தான் என்கிட்ட வந்து பேசின, ஒன்னா நான் டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னேன், இப்போ நான் உனக்கு ஏதாவது தருவேனான்னு எதிர்பார்க்குறேன், லூசுத்தனமாலாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நீ கோவக்கார பொண்ணுன்றது எனக்கு தெரியும், ஆனா இது ரொம்பவே ஓவரா இருக்கு, இப்போ நீ பீரியட்ஸ் டைம்ல இருக்கியான்னு கேட்பாரு. நீ சொல்றது சரிதான், நான் இப்போ கோவத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கேன், ரொம்ப வருஷமா நான் ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணேன், அதுக்கான நேரம் வந்துடுச்சு, சின்ன விஷயம்லாம் என்னை எந்த விதத்துலையும் தொல்லை பண்ணாது, இதே மாதிரிலாம் பேசிட்டு இருக்கதா நிறுத்துன்னு சொல்லுவாங்க. நான் ஓவரா பண்ற மாதிரி உனக்கு தோணுதானே கேட்பான். போதும் நிறுத்து, நாம 2 பேரும் இதுக்கப்புறமேட்டுக்கு ஒருத்தர் பார்க்க வேணாம்னு சொல்லுவாங்க. என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். இதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணுமா, உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுலன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்பான். உன்னை ஏதாவது பண்ணிடுறதுக்கு முன்னாடி ஓடி போயிட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரே வீட்டில் ஷேர் பண்ணி தங்கிக்கிறதுக்கான கான்ட்ராக்ட் இருக்கும் இல்லையா, அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. கான்ட்ராக்டை வைக்கும் போது தான் பார்ப்பாங்க, கீழே ஒரு பேட்ச் கிடக்கும், அதை பார்த்த உடனே செம்மையா ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. கிளாஸ்ல தண்ணி ஊற்றி வச்சிருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. வீட்டில் யாரோ இருக்காங்கன்றது தெரிய வரும். லைட் ஆஃப் ஆகவும் ரொம்பவே பயந்துகிட்டு இருப்பாங்க. கேப்பும் மாஸ்க்கும் போட்டு வந்து ஒருத்தவன் சனியை பயமுத்திருப்பான் இல்லையா, அவன் தான் வந்திருப்பான். ஃபுட் ட்ரக்க ஆரம்பிக்க போறோன்றதுக்காக சாப்பாடோட பேரையும் ரேட்டையும் எழுதி போர்டெலாம் ரெடி பண்ணி வச்சிருந்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அம்மா, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்த, ஆனா உனக்கு பணமே கிடைக்கல, எல்லா பணத்தையும் இப்படி விட்டுட்டியேன்னு பாப்பா கேட்பா. அவங்க திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவும், அவங்க உண்மையாவே கொடுப்பாங்கன்னு நீ நினைக்கிறியான்னு பாப்பா கேட்பா. அம்மா சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்னோட செல்ல அம்மான்னு சொல்லி பாப்பா ஹக் பண்ணி தட்டி கொடுத்துட்டு இருப்பா. என்னது இது, நம்ம 2 பேரோட ரோலும் மாறிடுச்சுன்னு எனக்கு தோணுதுன்னு சன்ஹி சொல்லுவா. என்ன குட்டி பாப்பா தானே அம்மா மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருப்பா, அதனால இப்படி சொல்லியிருந்திருப்பாங்க. அம்மா, இன்டர்நெட்ல நல்லவங்களா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதுக்கு என்ன வந்திருக்குன்றத நீங்க பாருங்கன்னு சொல்லுவா. முட்டாள் தண்டம் எதுக்கும் உதவாதவங்கன்னு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லுவாங்க. இந்த காலத்துல உலகம் இப்படிதான் இருக்கு, நீ நல்லவங்களா இருந்தீனா எல்லாரும் உன்னை முட்டாளா தான் ட்ரீட் பண்ணுவாங்க, நீ ஆன்டி டூஹி மாதிரி இருக்கிறது தான் நல்லது, அப்படி மட்டும் நீ இல்லைன்னா எல்லாரும் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்கன்னு பாப்பா சொல்லுவா. காலிங் பெல் சவுண்டு கேட்கவும் யாரா இருக்கும்னு அம்மா கேட்பாங்க. நம்ம யாரையும் எதிர்பார்க்கலையே, ஒருவேளை பாட்டியா இருக்குமோ, அவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய சண்டை போடுவாங்கன்னு பாப்பா சொல்லுவா. அவங்க சண்டை மட்டுமா போடுவாங்க, என் மேல கிரானைடை தூக்கி போட்டுருவாங்க, இப்போ நான் என்ன பண்றதுன்னு பதறிட்டு இருப்பாங்க. காலிங் பெல் சவுண்டு கேட்கறது நின்னதுமே, இது பாட்டி கிடையாது, அவங்க தான் கோவக்காரங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல, அவங்களா இருந்துச்சுன்னா விடாம பைத்தியக்காரத்தனமா பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு பாப்பா சொல்லுவா. அப்படியான்னு அம்மா கேட்பாங்க. சோரங் போயிட்டு கதவை திறப்பா. டூஹி தான் வந்திருப்பா. இவங்கள பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துருவா. டூஹி, உனக்கு என்னாச்சு, எழுந்துரு, உன்னால என்ன பார்க்க முடியுதான்னு கேட்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.